வாங்க இன்றைக்கி தென்னங்கன்று பதியம் போடுறத பார்க்கலாம். எங்கள் வீட்டுக்காரர் போட்டிருக்காரு. எங்கள் மரத்துலேயே நல்ல வித்தா நல்லா காப்பு பிடிக்கிற மரத்தில் இருந்து விழுகிற வரக்காயை எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 80லேருந்து 100 காய் வரைக்கும் நம்ம இப்போ பதியம் போட போகிறோம். பதியம் போடுறதுக்கு முன்னாடி அந்த விழுந்த காயெல்லாம் எடுத்து தண்ணீரில் ஒரு 15லேருந்து 20 நாள் வரைக்கும் நல்லா ஊற வச்சுருக்கோம். அந்த காயை தான் இப்போ பதியம் போட போகிறோம். எப்படி பதியம் போடுறதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு குழி தோண்டிக்கணும். அந்த குழி தோண்டினதுக்கப்புறம் காய்களை இப்படி லைனாக அடுக்கிட்டு அது மேலே மண் போடணும். மண் போட்டதுக்கப்புறம் சுற்றியும் இந்த மாதிரி மண் கட்டிக்கணும். அப்போ தான் நம்ம தண்ணி விடும்போது காய்கள் தண்ணியிலேருந்து மிதக்காமல் இருக்கும். அதனால் சுற்றி இப்படி மண் கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணீர் விடணும். அப்போ தான் காய்கள் மேலே மிதக்காது, தண்ணியும் உள்ளே அப்சர்வ் ஆகிக்கும். அதுக்கப்புறம் டெய்லி இந்த மாதிரி ஒரு வேளை தண்ணி விடணும். விட்டதுக்கப்புறம் 3 மாதம் கழித்து இந்த கன்றுங்கள்லாம் முளைப்புக்கு வந்துடும். முளைப்புக்கு வரும்போது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.